ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இருக்க ஒரு பாண்டாக இருக்கலாம், ஒரு அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி உறவாக இருக்கலாம், ஒரு கசின் கூட இருக்க ஒரு க்ளோஸ்னஸாக இருக்கலாம். எந்த ரிலேஷன்ஷிப் வேணால் எடுத்துக்கோங்க. அவங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், நாமனாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நம்ம நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுவோம், நிறையா பண்ணுறோம். அண்ட் அவங்க கூட இருந்தாலே ஒரு தனி ஹாப்பினஸ் நமக்கு இருக்குது. அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. டெய்லியும் பேசுகிறோம், நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சின்னதாக சேஷ்டிகள்லாம் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அதில் ஒரு செம்ம ஹாப்பினஸ் இருக்குங்கல்ல, அவங்க கூட செம்ம அட்டாச்சாக இருக்கும். அண்ட் அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் இல்லை. ஸோ இப்போ வந்து அதே பர்சன் பட் இந்த டைம் கொஞ்சம் பிஸி ஆகிடுறாங்க, இல்லை நாம் கொஞ்சம் பிஸி ஆகிடுறோம். மேபி காலேஜில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வருது, இல்லை நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு போகிறோம், நமக்கு மேரேஜ் நடக்குது, இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, இல்லைனா கிட்ஸ் வந்துடுறாங்க, இல்லை ஜஸ்ட் லைக் தட் லைஃப் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஒழுங்காக பேச முடியாமல் போயிடுதுன்னு வைங்களேன். எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருந்தோமோ அதோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு கஷ்டப்படுவோம்ல. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு பண்ண மெசேஜ்லாம் எடுத்து பார்த்துட்ருப்போம், மெமரிஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருப்போம். சரி, அவங்ககிட்ட மறுபடியும் முன்ன மாதிரி பேசிட மாட்டோமா, இல்லை முன்னளவுக்கு அந்த பாண்ட் திரும்பி வருமா, திங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம். ஸோ அவங்களே திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட, ஆர் இந்த ஃபேஸ் டெம்பரரியாக இருந்தால் கூட நம்ம அவங்கள பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ அட்டாச் ஆகிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பட் அப்போ இருந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம கஷ்டமும் பட்டுட்ருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ எங்கள் ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? த வேர்ட் அட்டாச்மெண்ட், அந்த ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, அதுதான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் நிறையா விஷயத்துக்கு பொருந்தும். எந்த விஷயத்து மேலே வேணால் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். நம்மளோட கரியர் மேலே இருக்கலாம், நம்மளோட பேஷன் மேலே இருக்கலாம், ஒரு மணி மேலே இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட் மேலே இருக்கலாம். எந்த விஷயத்து மேலே வேணால் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். இது இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இந்த ஒரு புக்கு படித்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இந்த ஒரு ஸ்போர்ட் விளையாண்டா, இந்த ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் என்னோடய பேஷனுக்கு வீடியோஸ் போட்டாலோ இல்லை டான்ஸ் பண்ணாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். பட் ஒன்ஸ் அகெயின் லைஃப் வில் ஹேப்பன். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும், டான்ஸ் பண்ண முடியாமல் போகும், ஏதாவது ஒரு நாம் பிஸி ஆகும், லைஃப் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். நம்மளால் வந்து முன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது, முன்ன மாதிரி ஒழுங்காக படிக்க முடியாது. ஸோ மறுபடியும் அதே அட்டாச்மெண்ட் இங்கே கஷ்டமும் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் அவர் மெனி ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு பெரிய ரூட் எங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பொருள் கூட இருக்க ஒரு அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பட் அட்டாச் ஆகாமல் இருக்க முடியுமா? ஸோ உடனே வந்ததுக்கு என்ன சொல்யூஷனு? நீங்கள் முனிவர் மாதிரி வாழுங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் திறந்துருங்க, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு முனிவர் மாதிரி வாழுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. அண்ட் முனிவர் மாதிரி வாழ்கிறதுக்கு நான் முன்னே ஹியூமன் லைஃப் எடுத்துகிட்டு வரல. we are here to experience life and we are here to experience love, we are here to experience all the beautiful things. லைஃப்பை செம்மையாக அழகாக ருசிச்சு வாழ வந்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு என்ன தான் நவீன் சொல்யூஷன்? அட்டாச்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளால் இல்லாமலாம் இருக்க முடியாது. we are just normal humans. பட் எதுவுமே இல்லாமலும் இருக்க முடியாது. ஸோ என்னடாண்டா பண்ணுறது, நீ ஏன் சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பேலன்ஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். ஆமாங்க, பேலன்ஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்கோங்க, டிட்டாச்மெண்ட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா நவீன் சொல்ல வரேன், அது எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வரும், அது எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியும், புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க சொல்கிறேன் டீட்டெயில்டாக. பட் நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் வேணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல, என்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டா, ஏன்னா நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், நான் போடுற போஸ்ட்டு ஸ்டோரி என்னோடய லைஃப்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப் நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் அட் நவீன் விக்னேஸ்வர் NAVEENVIGNESHWAR அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பேலன்சிங் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். ஸோ இப்போது இது ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் இது. ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. எனக்கு வந்து இதயத்தின் குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு கொடுத்தது இதயத்தின் குரல். நிறையா ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது, நிறையா அன்பு கொடுத்தது. அண்ட் எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு சில டைம்லலாம் வந்து வாரத்துக்கு ஒரு பாட்காஸ்ட், 2 ஷார்ட் வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில், ஒரு லைவு, ஃபேன்ஸ் கூட பேசிகிட்டே இருக்காது, எல்லா டைமும் நான் அதுக்கே கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அதே மாதிரி போயிட்டுருக்கச்ச ஒரு 3 மாதம் 6 மாதம் அதே மாதிரி போயிட்டுருக்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி மென்டல் ஃபட்டிக் ஆக ஆரம்பிச்சுது. எனக்கு வந்து அதையே திரும்பி பண்ணி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ரெஷ் ஐடியாஸ் வரவே இல்லை. எனக்கு அந்த எடிட்டிங் ஸ்க்ரீனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தலையெல்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு.
என்னால் வந்து நிஜமாகவே ஒரு லைஃபோட ஒரு ஹாப்பினஸோட அதை பண்ணவே முடியல. ஒரு பாயிண்டில் அது அவ்வளோ ஹாப்பியாக பண்ணேன் நான். பட் ஒரு பாயிண்டில் வந்து என்னால் சுத்தமாக பண்ணவே முடியல. அண்ட் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ, கிட்டத்தட்ட 3 வருஷம் சம்பாரிச்சு வச்ச ரீச் ஒரு இதை வேறு விட்டுட்டும் போக முடியுமா? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு 1 or 2 months கேப் விடலாமா, இல்லை ஒரு 1 or 2 weeks கேப் விடலாமா? 1 week கேப் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐ வாண்டட் அ லாங் கேப். ஸோ ரீச்செலாம் மறுபடி செம்மையாக கம்மியாகிடுமே, மறுபடி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமே, ஏகப்பட்ட தாட்ஸ் இருந்துச்சு. பட் வேறு வழியே இல்லாமல் November 2021 நீங்கள் ஸ்க்ரோல் பேக் பண்ணி போய் பாருங்கள், நானே ஒரு பாட்காஸ்ட் போட்டிருப்பேன், A letter to all fans, I need a break from இதயத்தின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 3 மாதம் 6 மாதம் தேவைப்படும் நினச்சேன். பட் தேங்க்ஃபுல்லி 2 மாதத்தில் ஐ பிகேம் ஆல் ரைட். அந்த பிரேக்கு, அந்த டிட்டாச்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மறுபடியும் வந்து என்னால் குவாலிட்டியாக எபிசோட்ஸ் பண்ண முடிஞ்சுது, இன்னும் ஹாப்பியாக பண்ண முடிஞ்சுது. பட் இப்போ நான் உஷாராகிட்டேன். ஓகே, நம்ம ஓவர் அட்டாச் ஆகிட்டோம், அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இனிமேல் வந்து வாரத்துக்கு 2 எபிசோடு 3 எபிசோடெலாம் கிடையாது. என்னோடய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, என்னோடய நேச்சர்னு ஒன்று இருக்குது. நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப உள்ளே போனேன்னா இட் இஸ் ஹேவிங் அ டால் ஆன் மீ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ நான் வீக்லி 1 தான் பண்ண போகிறேன். அண்ட் மிச்சம் 6 நாள் இதயத்தின் குரல் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், கமெண்ட்ஸை கூட பார்க்க மாட்டேன், வியூஸை பார்க்க மாட்டேன், அவ்வளோவா ஃபேன்ஸ் கிட்ட பேச மாட்டேன். நான் ரொம்ப டிட்டாச்சாக இருப்பேன். மறுபடியும் சண்டே வருதா, ஓகே நான் தான்ப்பா பாட்காஸ்டரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டே வருவேன். மறுபடியும் மண்டே வருதா ஆஃபீஸ் கூட போயிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் நான் அட்டாச்சாக இருக்கேன், பட் ஐ நோ வென் டு டிட்டாச். அந்த சண்டே முடிஞ்ச உடனே நான் டிட்டாச் ஆகிடுவேன். பிகாஸ் லைஃப் லாங் இதயத்தின் குரல் என் கூட இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை பற்றி இப்போ யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அது கூட நான் ரொம்ப அட்டாச் ஆனேன்னா எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருது, கரெக்டுங்களா? ஸோ அதை நான் டோட்டலாகவும் விட்டு போயிடல. வீக்லி ஒன்ஸ் அதுக்கான கொஞ்சம் எஃபர்ட் போடுறேன், அதில் இருக்க ஹாப்பினஸும் எனக்கு கிடைக்குது. பட் கொஞ்சம் அதிகமாக நான் உள்ளே போனேன்னா நவீன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். ஸோ இதே மாதிரி வந்து என்னோடய ஒரு க்ளோஸ் பர்சன் இருக்காங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கூட நான் நல்லாவே பேசிகிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் ஒரு சின்ன லைன் நான் ட்ராப் பண்ணிப்பேன். இதை தாண்டி போக வேண்டாம், கொஞ்சம் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆனாலும் கஷ்டம். ஒரு நல்லாவே பேசிகிட்டு இருந்தால் கூட வேணே ஒரு 2-3 நாள் அவங்ககிட்ட நான் பேசாமல் இருப்பேன். அவங்க இல்லாமல் வாழ்ந்து பார்ப்போமே. பிகாஸ் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒரு நடுவில் 2 மாதம் அவங்க பேசாமல் போனால் கூட நமக்கு அது பெருசாக தெரியாதுங்க. ஸோ இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் நான் அவங்க கூட பேசாமல் இருந்து பார்ப்பேன். ஒரு லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்து பார்ப்பேன். எப்போவுமே போகிற ரூட்டில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுத்து பார்ப்பேன். ஐ புட் மை செல்ஃப் இன் அன் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அண்ட் அதில் நான் லிவ் பண்ணி பார்ப்பேன். ஸோ தட் ஓகே, இதுக்கே நம்ம பழகிடக்கூடாது, சொகுசுக்காகவும் பழகிடக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் பழகிடக்கூடாது, இது இல்லாமலும் வாழ்ந்து பார்ப்போம், இவங்ககிட்ட க்ளோஸாக இல்லாமலும் வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து a way of my living அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் கூட நான் அட்டாச்சாகவும் இருப்பேன், அதே டைம் டிட்டாச்சாகவும் இருப்பேன். அண்ட் இது வந்து எனக்கு நிறையா பீஸ் கொடுத்துச்சு, நிறையா காம்னஸ் கொடுத்துச்சு. அண்ட் அவங்க வந்து நடுவில் ஒழுங்காக பேசாமல் போனால் அதை என்ன ஹர்ட் பண்ணலை. பிகாஸ் ஐ நோ சம்டைம்ஸ் லைஃப் அந்த மாதிரி தான். அண்ட் அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இதயத்தின் குரல் எங்கேயும் போயிடாதுங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் நான் கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கும்போது வந்து எதுவும் லூஸ் மாதிரி பண்ணிட மாட்டேன், நீ ஏன்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக எதுவும் பண்ணிட மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ஐ ஹாவ் அதர் திங்ஸ் டு அட்டாச் மை செல்ஃப் டு. புரியுதுங்களா? நடுவில் ஆஃபீஸ் இருக்கும், என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், நான் மெடிடேஷன் பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்டாச் ஆகிப்பேன் நான். ஸோ அதில் மட்டும் 2-3 நாள் டிட்டாச் ஆவேன். ஸோ இதுதாங்க பேலன்சிங் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் ஐடியல் வே ஆஃப் லிவிங். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் அப்படிங்கன்னா வந்து நம்மளோட ஹாப்பினஸ் லெவல், நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கேயோ போயிடும். அண்ட் நம்மளால் கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியுங்க. அண்ட் இதை வந்து ஒரு காலேஜ் போய் படிக்கணும், ஒரு புக்கில் போய் கற்றுக்கணும்ல, ஒரு புக்கை படித்து கற்றுக்கணும்ல இல்லைங்க. லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் டீச்சர். அண்ட் அதுவே உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம சென்சிபிளாக ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறோமா நமக்கே தெரியுது, ஒரு 2 நாள் வேணே பேசாமல் இருப்போம். அவங்க கேட்டால் நம்ம பிஸின்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு உள்ளே போகிறோமா, ஓகே கொஞ்சம் டிட்டாச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களுக்கே ஒரு பாயிண்டில் தெரியும். அதை சென்சிபிளாக பண்ணி பழகிக்கோங்க. பீட் அப்பா அம்மா, பீட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பீட் எனிதிங் அப்படி பழகிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் ஹாப்பியாக, இன்னும் மோர் கம்ப்ளீட்டாக நிறையா விஷயங்களை என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழ்வீங்கிறது என்னோட முழு மனசான நம்பிக்கையும் கூட. சரிங்களா? ஸோ எஸ், எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லோ ஃபேஸ் இப்போ கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஜஸ்ட் நோ தட் இட் இஸ் வெரி டெம்பரரி. அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஹாப்பினஸ்லாம் சீக்கிரமாக திரும்பி வந்துடும்.
யூ ஆர் அன் அமேசிங் பர்சன் அண்ட் யூ ஆர் அ ஜெம் அண்ட் யூ டிசர்வ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் லைஃப். சரிங்களா? அண்ட் எப்பவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா, என்னை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ மீ ஆன் Instagram @நவீன் விக்னேஸ்வர். NAVEENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. உடனே போய் ஃபாலோ கொடுங்க. நாம் சந்திப்போம். அண்ட் கீப் இன் மைண்ட், நான் இன்ஸ்டா கூட அட்டாச்சாகவும் இருப்பேன், டிட்டாச்சாகவும் இருப்பேன். ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பை பாய்.